வாழ்க்கையில் சில பேரோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் விட்டு தவிர்த்து வாழணும். அதில் முதலாவது நபர் யாருன்னா பொய் சொல்லுவாங்க. பேசினா வாயை திறந்தாலே பொய் தான் இருக்கும், உண்மையே அவங்க வாயில் வரவே வராது. ஆனால் அந்த பொய்யை உண்மை மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதான் அவங்களோட பெரிய டேலண்டாக இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் போக போக நம்ம புரிஞ்சிடும், பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு புரிஞ்சிடும். அந்த மாதிரி நபர்களை விலக்கியே வைங்க. ரெண்டாவது, கொடுத்த வாக்குறுதி மீறிடுவாங்க. ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, நான் இருக்கேன்டா உனக்கு பண்ணு, நம்ம ரொம்ப தைரியம் சொல்லுவாங்க. இவங்களை நம்பி நம்ம இறங்கணும் அப்படின்னாக்கா இந்த மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்கின ஒரு கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும் நம்ம கலை. ஒரு நாள் நம்மளுக்கு எல்லாம் நம்மளை அப்படி இப்படின்னு சும்மா இருக்கணும் பிடிச்சி தூண்டி விட்டுட்டு நம்ம அதை செய் இதை செய் நான் அவனை பின்னாடி நிற்பேன் அப்படி எல்லாம் நம்மளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. தவிர நமக்காக சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதிக்காண்டி நமக்கு எதுவும் செய்யவும் மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்களை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் போராமப்படுவாங்க. நம்ம வளர்ந்தாலே போதும், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு போராமல் இருக்கும். அவங்களுக்கு அவங்க விஷயத்த நம்ம எதுவும் கெடுதல் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்மளுடைய இறக்கத்தை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, ஏற்றத்தை பார்த்தா ரொம்ப போராமையாக இருக்கும். இந்த மாதிரி நபர்களையும் மேக்சிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். போராமை பிடித்த நபர்களோடு இருக்கிறதும் நெருப்பில் இருக்கிறதும் ஒன்று தான். அதனால நம்மளை பொசிக்கிறோம் அந்த போராமை வந்துட்டு. அதனால போராமை பிடித்த நபர்கள் விட்டும் நீங்கள் விலகியே இருங்க. எல்லாத்துக்கும் மேலாக நெகட்டிவ் வைப்பில் இருப்பாங்க சில பேர். நம்மளை பார்க்க நேரம்னா சொல்லுவாங்க அது நடக்காது, இப்படி இப்படி நெகட்டிவாகவே பேசி நம்மளை நெகட்டிவ்ல கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நபர்களை பார்த்தாலே ஓடிடுங்க. பாசிட்டிவ் வைப்பில் இருக்கவங்க மட்டும் கூட இருங்க. இந்த மாதிரி நபர் இது சில பேர் யாரெல்லாம் சேரணுங்கிற மாதிரி யாரெல்லாம் தவிர்த்து வாழணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கணம் இருக்குது. அதன்படி வாழணும்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்.